ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 7th ஹிஸ்ட்ரி செகண்ட் டேர்ம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லைன் பை லைன் கொஷின் வந்து பார்த்தாச்சு. இது வந்து செகண்ட் டேர்ம். இதில் மொத்தம் வந்துட்டு 3 லெசன் வந்து இருக்குது செகண்ட் டேர்மில். அதில் ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா விஜயநகர பாமினி அரசுகள், இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் லெசன். இதில் மொத்தமாக எவ்வளோ கொஷின் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு 142 கொஷின் வந்துட்டு இதில் மொத்தமாக எடுக்க முடிஞ்சது. கொஷின் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் தென் பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமான ஆண்டு 14ஆம் நூற்றாண்டு. 2. யாருடைய அடக்குமுறை நடவடிக்கைகளில் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டுச் சென்றன? முகமது பின் துக்ளக். 3. பாமினி அரசுகள் பரவியிருந்த பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா. மகாராஷ்டிரால மொத்தமாகவும் கர்நாடகாவில் ஒரு சில பகுதிகளிலும் இந்த பாமினி அரசுகள் வந்து பரவி இருந்திருக்கு. 4. பாமினி அரசை ஆண்ட முடியரசுகள் 18 முடியரசுகள். 5. பாமினி அரசுகளின் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 180 ஆண்டுகள். 6. பாமினி 5 சுல்தானியமாக பிறந்த ஆண்டு 16ஆம் நூற்றாண்டு. 7. பாமினி அரசின் 5 சுல்தானியங்கள் பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார், பீரார். 8. விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டுகள் கோலோற்றியது? 200 ஆண்டுகள். 9. விஜயநகர அரசுக்கு எதிராக ஒன்றிணைந்த அரசுகள் தக்கான முஸ்லிம் அரசுகள். 10. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1565. 11. வெற்றியின் நகரம் என்றறியப்படும் நகரம் விஜயநகரம். 12. விஜயநகரத்தை நிறுவியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர், இவங்க வந்துட்டு சகோதரர்கள். 13. ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகரத்தை நிறுவிய பகுதி கர்நாடகத்தின் தென்பகுதி. 14. ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த அரசர்களிடம் பணி செய்தனர்? துக்ளக் அரசர்களிடம். 15. சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் வித்யாரண்யர். 16. வித்யாநகர பேரரசுக்கு ஆன்மீக குருவாக விளங்கியவர் வித்யாரண்யர். 17. வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் விஜயநகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? வித்யாநகர். ஒரு சில காலம் வந்துட்டு வித்யாநகர் அப்படின்னு சொல்லி விஜயநகரத்தை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அது வந்துட்டு விஜயநகரமாக வந்து மாறி இருக்கும். 18. விஜயநகர பேரரசு எத்தனை அரச மரபுகளால் ஆளப்பட்டது? 4. அந்த 4 அரச மரபுகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரச மரபு சங்கம வம்சம். இது வந்து கிபி 1336 இருந்து கிபி 1485 வரைக்கும் சங்கம வம்சம். 2வது சாளுவ வம்சம். இது கிபி 1485 முதல் 1505 வரைக்கும் சாளுவ வம்சம். சாளுவ வம்சத்தில் வந்துட்டு ஒருத்தர் மட்டும்தான் வந்து ஆட்சி செஞ்சுருப்பார். ஸோ விஜயநகர பேரரசில் குறைவான ஆட்சி செய்யப்பட்ட வம்சம் எது அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு சாளுவ வம்சம். 3. துளுவ வம்சம் கிபி 1505 முதல் 1570 வரை. 4. ஆரவீடு வம்சம் கிபி 1570 முதல் 1646. இந்த 4 வம்சமே பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான இயருமே கூட கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 19. விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட காரணமாக அமைந்த பகுதி. ஃபர்ஸ்ட் ஒன் எது அப்படின்னா கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி. 2வது கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதி. இந்த பகுதியினால தான் அடிக்கடி விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கும் அடிக்கடி வந்துட்டு மோதல்கள் வந்துகிட்டே இருக்கும். 20. சங்கம வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் ஹரிஹரர், புக்கர். 21. விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகள் கழித்து பாமினி அரசு உருவானது? 10 ஆண்டுகள். 22. புக்கரின் மகன் 2ஆம் ஹரிஹரர்
23 இரண்டாம் ஹரிஹரர் பாமினி அரசிடமிருந்து கைப்பற்றிய பகுதிகள் பெல்காம், கோவா. 24 இரண்டாம் ஹரிஹரனின் மகன் முதலாம் தேவராயர். 25 ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் முதலாம் தேவராயர். 26 முதலாம் தேவராயருக்குப் பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் இரண்டாம் தேவராயர். 27 சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர். 28 படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சி அளித்தவர் இரண்டாம் தேவராயர். 29 இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் இரண்டாம் தேவராயர். 30 விஜயநகர பேரரசின் திறமையான படைத்தளபதி சாளுவ நரசிம்மர். 31 சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் விருப்பாட்சி ராயர். 32 விருப்பாட்சி ராயரை கொலை செய்தவர் சாளுவ நரசிம்மர். 33 சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சாளுவ நரசிம்மர். 34 சாளுவ நரசிம்மரின் படை தளபதி நரசநாயக்கர். 35 துளுவ வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் நரசநாயக்கர். 36 துளுவ வம்ச அரசர்களுள் போற்றுதலுக்கு உரியவர் கிருஷ்ணதேவராயர். 37 கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 20 ஆண்டுகள். 38 துங்கபத்திரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்கியவர் கிருஷ்ணதேவராயர். இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா இவர் வந்துட்டு 2 விஷயம் நம்ம உடனடியாக செய்யணும் அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிருப்பாரு. அதில் ஃபஸ்ட்டு விஷயந்தான் இந்த துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கில் அவங்கள சுதந்திர அரசுகளாக அறிவிச்சிட்டு செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்கணும் அப்படின்றது தான் இவரோட கிருஷ்ணதேவராயரோட ஒரு முக்கிய குறிக்கோளாக இருந்திருக்கு. அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னா அந்த குல்பர்காவை கைப்பற்றியது. அந்த பகுதியை கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சது அவரோட 2வது விஷயமா இருந்திருக்கு. 39 குல்பர்காவை கைப்பற்றியவர் கிருஷ்ணதேவராயர். 40 பாமினி சுல்தான் முகமது ஷா யாரால் சிறை வைக்கப்பட்டிருந்தார்? அவருடைய அமைச்சர். இந்த முகமது ஷா அவரோட அமைச்சராலேயே சிறை வைக்கப்பட்டிருந்தாரு. ஸோ அவரை விடுவிக்கணும் அப்படின்ற முயற்சியில் கிருஷ்ணதேவராயர் ஈடுபட்டு அவரை விடுவிச்சு மறுபடியும் பாமினி அரசுக்கு அவரை சுல்தானாக அரியணையில் அமர வச்சிருந்திருப்பாரு. 41 பாமினி சுல்தான் முகமது ஷாவை சிறையில் இருந்து விடுவித்து மீண்டும் அரியணை ஏறச் செய்தவர் கிருஷ்ணதேவராயர். 42 ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரன். 43 கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரனோடு போர் மேற்கொண்டவர் கிருஷ்ணதேவராயர். 44 போர்ச்சுகீசியரை பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றிய பகுதி கோல்கொண்டா. 45 கிருஷ்ணதேவராயர் பிஜப்பூர் சுல்தானிடம் இருந்து கைப்பற்றிய பகுதி ரெய்ச்சூர். 46 கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம் ஹம்பி. 47 கிருஷ்ணதேவராயர் தலைநகர் ஹம்பியில் கட்டிய கோவில்கள் கிருஷ்ணசுவாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டலசுவாமி கோவில். 48 கோயிலின் நுழைவு வாயில்களில் ராயகோபுரங்களை நிறுவியவர் கிருஷ்ணதேவராயர். 49 கிருஷ்ணதேவராயர் எந்த பகுதியில் இருந்து குதிரைகளை இறக்குமதி செய்தார்? அரேபியா மற்றும் ஈரான். 50 போர்ச்சுகீசிய அரேபிய வணிகர்களுடன் சிறந்த நட்புறவை கொண்டிருந்தவர் கிருஷ்ணதேவராயர். 51 நாட்டின் வருமானம் எதன் மூலம் அதிகரித்தது? சுங்க வரிகள் மூலம். 52 கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த 8 இலக்கிய மேதைகள் அஷ்டதிக்கஜங்கள். 53 அஷ்டதிக்கஜங்களில் மகத்தானவர்கள் அல்லசானி பெத்தண்ணா, தெனாலிராமன். 54 கிருஷ்ணதேவராயரை அடுத்து
ஆட்சி பொறுப்பேற்றவர் அச்சுதராயர். 55 அச்சுதராயருக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பேற்றவர் முதலாம் வேங்கடர். 56 முதலாம் வேங்கடருக்குப் பின் ஆட்சிக்கு வந்தவர் சதாசிவராயர். 57 சதாசிவராயரின் பகர ஆளுநராக பணியாற்றியவர் ராமராயர். ஏன்னா முதலாம் வேங்கடருக்கு அப்புறமா வந்துட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறமா யார் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறது அப்படின்ற அந்த இது வந்து இருக்கும். அதனால் குறைந்த வயதுடைய சதாசிவராயரை வந்துட்டு சரி அரியணை ஏற்றலான்னு சொல்லி அரசராக வந்துட்டு அறிவிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் சதாசிவராயருக்கு குறைந்த வயது அப்படின்றதுனால அவரால் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்றதுக்காக ராமராயரை பகர ஆளுநராக வந்துட்டு அறிவிச்சிருந்திருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா சதாசிவராயர் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமும் கூட சதாசிவராயரை பெயரளவில் அரியணையில் அமர்த்திட்டு மொத்தமாக ஆட்சி செஞ்சது யார் அப்படின்னா ராமராயர் தான் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருந்திருப்பார். 58 ராட்சச தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு நேம் தான் இந்த ராட்சச தங்கடி போர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. 59 ராட்சச தங்கடி போர் நடைபெற்ற வருடம் கிபி 1565. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு போர் தான் இந்த தலைக்கோட்டை போர். 60 தலைக்கோட்டை போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? பாமினி அரசர்கள் வெசஸ் ராமராயர், அதாவது விஜயநகர அரசர்கள். பாமினி அரசர்களுக்கும் விஜயநகராக்கும் அடிக்கடி மோதல் வந்துட்டே இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த கிருஷ்ணா கோதாவரி, கிருஷ்ணா துங்கபத்திரா அந்த ஆட்சிடை பகுதியினால் அது வந்துட்டு ஒரு வளமான பகுதி, அதை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் விஜயநகர் கூட மற்ற சுற்றி இருக்க அரசர்களும் பாமினி அரசர்களும் வந்துட்டு அடிக்கடி போர் வந்துட்டு புரிவாங்க. அந்த மாதிரி ஏற்பட்ட போர் தான் இந்த தலைக்கோட்டை போர். ஆனால் இதில் அதிர்ஷ்டவசமாக பாமினி அரசு வந்துட்டு ஜெயிச்சிருந்திருக்கும், விஜயநகரா வந்துட்டு தோற்றுருந்துருப்பாங்க. அந்த விஜயநகரால் யார் வந்து பாமினி அரசர் கூட போர் செய்வாங்க அப்படின்னா ராமராயர். ராமராயர் யார் அப்படின்னா சதாசிவராயரோட பகர ஆளுநர். இவர் வந்துட்டு விஜயநகர அரசர் வந்து கிடையாது. ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 61 தலைக்கோட்டை போரில் வெற்றி பெற்றவர்கள் பாமினி அரசர்கள். 62 ராமராயரின் சகோதரர் திருமலை தேவராயர். இப்போ என்ன அப்படின்னா ராமராயரை வந்துட்டு பாமினி அரசர்கள் வந்து சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ராமராயர் வந்து அந்த போர்க்களத்திலேயே கொல்லப்படுவார். சதாசிவராயர் இருக்கார்ல, சதாசிவராயரை இந்த திருமலை தேவராயர் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். சதாசிவராயர் திருமலை தேவராயரோட தப்பிச்சு போயிடுவாங்க. அப்படி தப்பிச்சு போகிறப்போ இந்த திருமலை தேவராயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் செல்வத்தோட இவர் வந்துட்டு எடுத்துட்டு தப்பிச்சு போவார். இப்போ நிறைய செல்வம் இருக்கிறதுனால இவரால் சொந்தமாக ஒரு வம்சத்தை வந்துட்டு உருவாக்க முடிஞ்சது. ஒரு பகுதியை வந்து கிரியேட் பண்ணி அந்த பகுதியை வந்துட்டு ஆள முடிஞ்சது. அதுதான் அடுத்து வரக்கூடிய வம்சம். 63 விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தவர் திருமலை தேவராயர். 64 ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் திருமலை தேவராயர். 65 ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் பெனுகொண்டா. பெனுகொண்டா அப்படின்ற தலைநகரை உருவாக்கி அந்த பெனுகொண்டா அப்படின்ற இடத்த உருவாக்கி அந்த இடத்தையே தன்னோட தலைநகராக வச்சுட்டு இந்த ஆரவீடு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறவர் தான் திருமலை தேவராயர். ஓகேவா? ராமராயர் வந்துட்டு கொல்லப்படுறாரு. ராமராயரோட தம்பி தான் திருமலை தேவராயர். சதாசிவராயரை கூட்டிட்டு திருமலை தேவராயர் நிறைய செல்வத்தோட தப்பிச்சு போகிறாரு. நிறைய செல்வத்தோட போகிறவர் ஒரு நகரை வந்துட்டு உருவாக்கி அந்த நகரையே தலைநகராக வச்சுட்டு ஆரவீடு வம்சத்தை வந்து தொடங்குறாரு. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி எப்போவுமே ஒரு கதையாக வச்சுட்டு படித்தாதான் நமக்கு வந்துட்டு அதை ரிலேட் பண்ணி படிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், ஹிஸ்ட்ரி ரொம்ப போரிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கதையாக வச்சுட்டு படிக்கிறப்போ எல்லாமே சூப்பராக வந்துட்டு மைண்டில் வந்து நிற்கும். அதனால் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 66
விஜயநகர அரசு வீழ்ச்சி அடைந்த ஆண்டு கிபி 1646. 67 அரச பதவியை முறைகேடாக கைப்பற்றிய அரசர் சாளுவ நரசிம்மர். ஏன் அப்படின்னா விஜயநகர அரசில் அரச பதவி எப்படி இருந்ததுன்னா வம்சம், அதாவது அரசரோட பையன், பையனுக்கு அடுத்து அவங்க பையன், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த சாளுவ நரசிம்மர் வந்துட்டு படைத்தளபதியாக வந்து இருந்திருப்பார். அந்த மாதிரி இருந்தது தான் அவரை கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு சாளுவ வம்சத்தை வந்துட்டு நிறுவியிருப்பார் சாளுவ நரசிம்மர். ஸோ இது வந்துட்டு கொஷினாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யார் வந்து விஜயநகரால் முறைகேடாக அரசை வந்துட்டு கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சாளுவ நரசிம்மர் இதுக்கான ஆப்ஷன். 68 விஜயநகர அரசின் ஆட்சி அமைப்பு முறைகள் எப்படி இருந்துச்சுன்னா பேரரசு, மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள். பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த மண்டலங்கள் வந்துட்டு நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடுகள் வந்துட்டு ஸ்தலங்களாகவும், ஸ்தலங்களை கிராமங்களாகவும் பிரித்து தான் வந்துட்டு விஜயநகரால் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. 69 மண்டலத்தை ஆட்சி செய்தவர் மண்டலேஸ்வரா. 70 நிர்வாகத்தின் மிகச்சிறிய அலகு கிராமம். 71 கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார். கவுடா. இவர் கிராம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே வந்துட்டு சரிபார்த்து செய்யக்கூடியவர் தான் கவுடா அப்படின்றவர். இவர் தான் கிராம தலைவர். கவுடாவை தான் கிராம தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 72 விஜயநகர பேரரசர்கள் அதிக அளவில் வெளியிட்ட நாணயங்கள், அதாவது தங்க நாணயங்கள். வராகன் அப்படின்ற பெயரில் தான் விஜயநகர பேரரசு வந்துட்டு அதிக அளவு தங்க நாணயத்தை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. 73 பாரசீக பயணி அப்துர் ரசாக். 74 எந்த கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக அப்துர் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். போர்த்துகீசிய கலைஞர்கள். ஆல்ரெடி விஜயநகரா வந்துட்டு போர்ச்சுகீசியர் கூடயும் அரேபியா கூடவும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கிருஷ்ணதேவராயரை பார்க்குறப்போ அது வந்து பார்த்துருந்துருப்போம். அதனால் அவங்கள யூஸ் பண்ணி, அந்த கலைஞர்களை யூஸ் பண்ணி தான் இந்த ஏரி இதெல்லாம் கட்டுறது வந்துட்டு அவங்கள யூஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. ஸோ போர்த்துகீசிய கலைஞர்கள். 75 விஜயநகர அரசு காலத்தில் வேளாண் உற்பத்திக்கு உதவி புரிந்தது குடிசை தொழில்கள். 76 மிகவும் முக்கியமாக இருந்த தொழில்கள் நெசவு தொழில், சுரங்கத் தொழில், உலோகத் தொழில். 77 தொழில்சார் அமைப்புகள் மற்றும் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தியவர்கள் கில்டுகள். 78 கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக குறிப்பிட்டவர் அப்துர் ரசாக். ஸோ அப்போ விஜயநகர அரசில் வெளிநாட்டு பயணி யார் வந்திருக்காங்க அப்படின்னா அப்துர் ரசாக். 79 விஜயநகர காலத்தில் சீனாவில் இருந்து பெறப்பட்டவை, அதாவது இறக்குமதி செய்யப்பட்டவை பட்டு. எப்போவுமே சீனாவிலிருந்து பட்டு தான் வந்து வாங்கியிருப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 80 விஜயநகர காலத்தில் மலபாரில் இருந்து பெறப்பட்டவை வாசனை பொருட்கள். 81 விஜயநகர காலத்தில் பர்மாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை விலை உயர்ந்த ஆபணக்கற்கள். 82 விஜயநகர அரசு வாணிகம் மேற்கொண்ட நாடுகள். யார் கூடலாம் வாணிகம் வந்துட்டு வாணிக தொடர்பில் விஜயநகர அரசு இருந்திருக்கு அப்படின்னா பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்த்துக்கல், அரேபியா, சீனா, தென்கிழக்காசிய நாடுகள், அதுக்கப்புறம் இலங்கை. இந்த நாடுகள் கூட எல்லாமே விஜயநகர அரசு வாணிகத்தில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதனால தான் அங்கேருந்து பொருட்களை வந்துட்டு இறக்குமதி செய்கிறப்போ சுங்க வரிகள் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. அதனால தான் சுங்க வரிகள்னால தான் நாட்டோட வருமானம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். 83 கிருஷ்ணதேவராயர் இயற்றிய காவியம் ஆமுக்த மால்யதா. கிருஷ்ணதேவராயர் மொத்தமாக 2 நூல் வந்துட்டு எழுதியிருப்பார். ஒன்று ஆமுக்த மால்யதா, இன்னொன்று வந்துட்டு ஜாம்பவதி கல்யாணம். இதில் ஆமுக்த மால்யதா வந்துட்டு தெலுங்கு மொழி, இதே ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்றது அது வந்து வடமொழி. 84 ஆமுக்த மால்யதா எம்மொழியில் இயற்றப்பட்டது தெலுங்கு மொழி. இது வந்துட்டு காவியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமுக்த மால்யதா அப்படின்றது காவியம். அதுக்கப்புறம்
85 கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருதத்தில் எழுதிய நூல் ஜாம்பவதி கல்யாணம். 86 ஜாம்பவதி கல்யாணம் ஒரு நாடக நூல். ஆமுக்த மால்யதா ஒரு காவியம். ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்றது ஒரு நாடக நூல். அதே மாதிரி ஆமுக்த மால்யதா தெலுங்கு, ஜாம்பவதி கல்யாணம் வந்துட்டு சமஸ்கிருதம். 87 தெனாலி ராமகிருஷ்ணா இயற்றிய நூல் பாண்டுரங்க மகாத்யம். பாண்டுரங்க மகாத்யம். 88 சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்தவர்கள் ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா. இவங்க எல்லாம் அதர் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை எல்லாமே தெலுங்கு மொழியில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 89 விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான பாணி விஜயநகர பாணி. 90 விஜயநகர பாணியில் செதுக்கப்பட்ட தூண்களில் அதிகம் இடம் பெற்றுள்ள விலங்குகள் குதிரைகள். ஸோ இவங்க செதுக்கின அந்த தூண்கள்லையும் சுவறுகள்லையும் எந்த விலங்கு வந்துட்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா குதிரைகள் தான். 91 விஜயநகர பாணியின் தனித்த அடையாளமாக திகழ்வது சிற்பச் செதுக்கல். 92 பாமினி அரசை நிறுவியவர் அலாவுதீன் ஹசன். 93 அலாவுதீன் ஹசன் வேறு எவ்வாறு அறியப்பட்டார்? ஹசன் கங்கு. 94 எந்த நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே அரசராக அறிவித்தார்? தௌலதாபாத். 95 அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தமது தலைநகரை எந்த பகுதிக்கு மாற்றினார்? குல்பர்கா. 96 பாமினி அரசின் தலைநகர் குல்பர்கா. 96 பாமினி அரசின் தலைநகரம் பீடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு கிபி 1429. 97 பாமினி வம்சத்தில் இடம் பெற்றிருந்த அரசர்கள் 18 அரசர்கள். விஜயநகராலையும் நம்ம வந்துட்டு இதை தான் வந்து பார்த்துருந்துருப்போம். 98 அலாவுதீன் ஹசன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 11 ஆண்டுகள். 99 அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவால் கப்பம் வசூலிக்க முயற்சித்த அரசர்கள் வாராங்கல், ராஜமுந்திரி, கொண்டவீடு அரசர்கள். 100 பாமன் ஷா தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? 4 மாகாணங்களாக. 101 பாமன் ஷா பிரித்த மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தராப். 102 பாமன் ஷாவை தொடர்ந்து பதவியேற்றவர் முதலாம் முகமது ஷா. 103 முதலாம் முகமது ஷா கிபி 1368 யாரோடு போர் புரிந்தார்? வாராங்கல் அரசர். 104 முதலாம் முகமது ஷா வாராங்கல் அரசரோடு போர் புரிந்து இழப்பீடாக பெற்றவை கோல்கொண்டா கோட்டை, பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம். இது வந்து வாராங்கல் அரசர்கிட்ட தான் அவர் வந்து இழப்பீடாக பெற்றிருப்பார் இந்த சிம்மாசனத்தை. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பாமினி அரசோட அரியணையாக கருதப்பட்டது எது அப்படின்னா இந்த சிம்மாசனத்தை தான் அவங்க வந்து அவங்களோட அரியணையாக வந்துட்டு கருதியிருப்பாங்க. 105 பாமினி அரசுக்கு வலுவான ஓர் அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் முதலாம் முகமது ஷா. 106 பாமினி அரசு எத்தனை சுல்தானியங்களாக பிரிந்தது? 5. 107 முதலாம் முகமது ஷா எத்தனை மசூதிகளை கட்டினார்? 2 மசூதிகளை. 108 முதலாம் முகமது ஷா மசூதிகள் கட்டிய இடம் குல்பர்கா. குல்பர்காவில் 2 மசூதி வந்து கட்டியிருப்பார். 109 முதலாம் முகமது ஷா முதல் மசூதியான மகா மசூதி கட்டப்பட்ட ஆண்டு கிபி 1367. 110 மகா மசூதியின் அளவு 216 அடி × 16 அடி. 111 முதலாம் முகமது ஷா அழைப்பை ஏற்று தக்காணத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் அரேபியர், துருக்கியர், பாரசீகர். 112 முதலாம் முகமது ஷாவை தொடர்ந்து பதவியேற்றவர் முஜாஹித். 113 முதலாம் முகமது ஷாவின் மகன் முஜாஹித். 114 முஜாஹித்
விஜயநகரத்திற்கு எதிரான போரை முடித்துக்கொண்டு திரும்பியபோது கொலை செய்யப்பட்ட இடம் குல்பர்கா. முகமதுவின் மாமனார் 115. முகமதுவின் மாமனார் தாவூத். இந்த தாவூத் அப்படின்றவரோட சூழ்ச்சியினால தான் முஜாகித்தை வந்துட்டு சாவடிச்சிருந்திருப்பாங்க. 116. இரண்டாம் முகமது ஷா அரியணை ஏறிய ஆண்டு கிபி 1378. 117. தாவூத் என்பாரின் சகோதரரின் மகன் எந்த பெயரில் அரியணை ஏறினார்? இரண்டாம் முகமது. 118. தனது நேரத்தின் பெரும் பகுதியை தமது அரசவையை பண்பாட்டு மையமாக மாற்றுவதில் செலவிட்டவர்? இரண்டாம் முகமது. 119. யாருடைய ஆட்சி காலத்தில் அமைதி நிலவியது? இரண்டாம் முகமது. 120. மூன்றாவது முகமது ஆட்சி புரிந்த காலம் 19 ஆண்டுகள். 121. பாமினி அரசு விஜயநகர அரசுகளுக்கு இடையே எந்த நதிகளின் வளமான பகுதிகளை கைப்பற்றுவது தொடர்பாக தொடர்ந்து போர்கள் நடைபெற்றது? துங்கபத்திரா, கிருஷ்ணா. 122. மூன்றாம் முகமதுவின் பிரதம அமைச்சராக விளங்கியவர் மகமது கவான். 123. இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழியிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றவர் மகமது கவான். 124. மகமது கவான் ஒரு கவிஞர், அதுக்கப்புறமா உரைநடை எழுத்தாளர். 125. மகமது கவான் பிறப்பால் ஒரு பாரசீகர். 126. மகமது கவானை பணியில் அமர்த்தியவர் மூன்றாம் முகமது. 127. பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தவர் மகமது கவான். 128. மகமது கவான் விஜயநகரத்திற்கு எதிராக எங்கு நடைபெற்ற போரில் வெடிமருந்தை பயன்படுத்தினார்? பெல்காம். இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. 129. பாமினி அரசில் ஏற்கனவே இருந்த 4 மாகாணங்களை 8 மாகாணங்களாக மாற்றியவர் மகமது கவான். பாமன் ஷா அவரோட பிளேசஸை 4 இடமா மாற்றியிருந்திருப்பாரு. அதை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 4 மாகாணத்தை 8ஆ பிரிச்சிருந்திருப்பார். யார்? மகமது கவான். 130. மாகாணங்களில் இருந்த சில மாவட்டங்களை மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தவர் மகமது கவான். 131. மகமது கவானின் தொடர் வெற்றிகளால் அவர் மீது பொறாமை கொண்டவர்கள் தக்கான பிரபுக்கள். இப்போ இந்த தக்கான பிரபுக்கள் அவர் மேலே ஒரு வெறுப்பை வச்சுருந்துருப்பாங்க. என்னடா இது, இவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறானே, இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இது பிளேசஸை 4ஆக இருக்கிறது 8ஆக பிரிச்சிருந்திருப்பார். அதுக்கப்புறமா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டத்தை எல்லாமே அவர் டைரெக்டாக மத்திய அரசு கூட இணைச்சிருந்திருப்பார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்தந்த பகுதியை பார்த்துட்டு வந்தவங்க, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்க, இந்த தக்கான பிரபுக்கள் எல்லாருக்குமே ஒரு பொறாமை இவர் மேலே வந்திருந்திருக்கும். அரசர் மகமது கவானுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து நல்ல ஒரு பிளேஸில் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மகமது கவானுக்கு எதிராக அரசர்கிட்ட சூழ்ச்சி செய்வாங்க. யார் அப்படின்னா, இந்த தக்கான பிரபுக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அரசர்கிட்ட போய் மகமது கவான் உங்களுக்கு எதிராக சதி செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது அரசர் என்ன பண்ணுவார், முகமது என்ன பண்ணுவார் அப்படின்னா, மகமது கவான் ஆட்சியை அவர் விரும்பியிருக்க மாட்டார். ஏன்னா மகமது கவான் ரொம்ப ஒரு திறமையான ஒரு படை தளபதி. அவர் அவரோட ஆட்சியை அவர் விரும்பாததுனால எதுவுமே விசாரிக்காமல் மகமது கவானுக்கு கொலை தண்டனையை கொடுத்துருவார். அவரை கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தண்டனையை விதிச்சிருவார். ஸோ மகமது கவான் போனதுக்கப்புறமா அந்த அரசு மொத்தமாகவே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஏன்னா முதுகெலும்பாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, பாமினி அரசுக்கு மகமது கவான் இருந்திருப்பார். 133. மூன்றாம் முகமதுவிற்கு பின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் முகமது அல்லது சிஹாபுதீன் முகமது. 133.
பாமினி அரசு எத்தனை சுல்தானியங்களாக சிதைவடைந்தது? 5. 134 பாமினி அரசின் 5 சுல்தானியங்கள் பிஜப்பூர், பீடார், பீரார், அகமது நகர், கோல்கொண்டா. 135 கட்டிடக்கலைக்கு பாமினி அரசு ஆற்றிய பங்களிப்பை எந்த இடத்தில் காணலாம்? குல்பர்கா. 136 அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதிகளில் ஒருவர் ஜாஃபர் கான். 137 ஜாஃபர் கானின் முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றவர் அலாவுதீன் ஹசன் ஷா. 138 பாமினி அரசின் 8வது சுல்தான் ஃபிரோஸ். 139 பாமினி அரசர்களில் மொழியியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ஃபிரோஸ். 141 உலக புகழ்பெற்ற மதரசா கல்வி நிலையத்தை நிறுவியவர் மகமது கவான். 141 மகமது கவான் மதரசாவை நிறுவிய இடம் பீடார். 142 மதரசாவில் காணப்படும் நூலகத்தில் உள்ள கையெழுத்து பிரதிகளின் எண்ணிக்கை மொத்தம் 3000 கையெழுத்து பிரதிகளை வந்துட்டு மகமது கவான் வந்துட்டு வச்சிருந்திருப்பாரு. இந்த லெசனில், அதாவது செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் விஜயநகர பாமினி அரசில் மொத்தமாக ஒரு 142 கேள்வி வந்து பார்த்தோம். ரிமைனிங் இருக்க லெசன் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.